அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கங்க. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லையும் சரி வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. எதை பற்றினா வெட்டிவேர் விவசாயம். வெட்டிவேர் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 6 சென்ட்டில் 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலான்னு. இது உண்மையானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உண்மைன்னு சொல்லுவேன். பட் அந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னு சொல்லுவேன். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அத்தியாவசி உணவுப் பொருட்கள்னு ஒன்று இருக்குது. அரிசி, காய்கறிகள், அதாவது உணவுப் பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் உணவு சாப்பிட்றீங்க. அதுக்கு தேவையானது அரிசி, இன்னொன்று காய்கறிகள். இது 2 மட்டும் இருந்தாலே இன்னும் சில உணவுப் பொருட்கள் இது இருந்தாலே அன்றாட வாயினில் நம்ம உணவுக்கு பஞ்சம் இல்லை. இப்போ வெட்டிவேர் என்பது பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துகிறோம்? வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்கும் ஒரு சில மூலிகைகளுக்கும் பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் வெட்டிவேர் நாற்றும் தரோம், பையும் தரோம். இது எங்ககிட்ட வாங்கி நீங்கள் 6 சென்ட் நிலத்தில் விவசாயம் பண்ணால் மட்டும் போதும். ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு நாங்களே அதை எடுத்துக்கிறோன்னு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு தருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். என்ன அக்ரிமெண்ட்டு தராங்க, பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். பட்டு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்ககிட்ட நெல் விவசாயம் பண்ணுறீங்க. அதாவது உங்ககிட்ட நெல் விவசாயம் செஞ்சு ஒரு 10 மூட்டை நெல் இருக்குது. அது விற்பனை பண்ணத்துக்கு எடுத்துன்னு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லை 150 மூட்டை ஒரு விவசாயி எடுத்துன்னு வர்றாரு. இன்னொரு விவசாயி 500 மூட்டை எடுத்துன்னு வர்றாரு. அதாவது அவங்க ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகிட்ட நீங்கள் ஒன்று கேட்கணும். அதிகமாக உற்பத்தி ஆகிறது, ஆனால் விலை கொஞ்சம் குறைவாக போகுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டிவேர் விவசாயம் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் வெட்டிவேர் விவசாயம் செய்கிறதில்ல. ஏன்னா அந்த விவசாயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியலை. இது நாளடியாக பார்த்தீங்கன்னா ஆடு, ப்ரொமோஷன் இந்த மாதிரி வீடியோ மூலிமா வெளி உலகுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெட்டிவேர் விவசாயம் செய்வீங்க. இப்போ உங்ககிட்ட 5 மூட்டை நெல் இருக்குது. அது எவ்வளோக்கு விற்பனை பண்ணுவீங்க? அதாவது அந்த விற்பனை பண்ணுற இடத்துல வெறும் 5 மூட்டை தான் இருக்குது. அப்போனா 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் வாங்கிப்பாங்க. அதுவே ஒரு 1000 மூட்டை இருக்குது, உங்ககிட்ட ஒரு 5 மூட்டை இருக்குது. அப்போ எவ்வளோ வாங்கிப்பாங்க? வெறும் 1600 1300 வரைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் நடக்குது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மூட்டை நெல்லோட விலை பார்த்தீங்கன்னா 1300 1800 வரைக்கும் தான் இப்போ எடுக்கிறாங்க. அதே போல் தான் வெட்டிவேரும். இப்போ பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா உற்பத்தி அளவு கம்மியாக இருக்குது. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெட்டிவேர் விவசாயம் செய்து அளவு அதிகமாக விவசாயம் செஞ்சிட்டாங்கன்னா அது விற்பனை எங்கே பண்ணுவாங்க? ஏன்னா ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட். இப்போ அரிசி, காய்கறிகள் இது எல்லாருமே வாங்கிப்பாங்க. ஆனால் வெட்டிவேர் அந்த மாதிரியா? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்களே உங்களுக்கு நாற்று, பை எல்லாத்தையும் கொடுத்து விவசாயமும் பண்ண சொல்லி கொடுத்து என்னென்ன மருந்து போடணும்னு சொல்லி கொடுத்து நாங்களே அதை வாங்கிப்போம் அப்படின்னு. பின்னாடி என்ன சொல்லுவாங்க? அளவுக்கு அதிகமாக இருக்குது, உங்களுடைய வெட்டிவேரை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் விலை குறைவா. ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க? விலை அதிகமாக, இந்த விலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி ஒரு 8 மாதமோ இல்லை 9 மாதமோ அறுவடை பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெட்டிவேர் விவசாயம் செஞ்சு அளவுக்கு அதிகமாக உற்பத்தி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்னன்னா ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி உணவுப் பொருள். இப்போ என்கிட்ட காய்கறி இருக்குது, நான் சந்தையில் விற்பனை பண்ணுறேன், எல்லாருமே வாங்கிப்பாங்க. ஏன்னா அது அத்தியாவசிய பொருள். அதுவே வெட்டிவேர் விற்பனை பண்ணுறேன், யார் வாங்கிப்பாங்க? மருத்துவரோ இல்லை வேறு யாரோ மூலிகைக்கு தேவைன்னா வாங்கிப்பாங்க, இல்லை ஒரு சில காரணத்துக்காக வாங்கிப்பாங்க. எத்தனை கிலோ வாங்கிப்பாங்க? இஞ்சி போனால் 100 இல்லை 200, அப்படியே போனாலும் 1 கிலோ இல்லை 2 கிலோ. ஆனால் நீங்கள் 100 பை அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு 10 கிலோன்னா கூட 800லேருந்து 1000 கிலோ வரைக்கும் வரும். அப்படி மினிமம் 500 கிலோ வரும். அதை நீங்கள் எங்கே விற்பனை பண்ணுவீங்க? அவங்க எடுக்கலைன்னா விலை குறைவாக போகுதுன்னு நீங்கள் விற்பனை பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்க எடுக்காமல் போயிடுவாங்க. நீங்கள் யாருக்கிட்ட போய் விற்பனை பண்ணுங்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே தான் விவசாயிகள் பண்ணுற தப்பே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 சென்ட்டில் 6 லட்சம் வருதுன்னு நம்ம ஏமாந்து விவசாயம் செஞ்சுறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை விற்பனை பண்ண முடியாமல் நஷ்டத்துக்கு விற்பனை பண்ணுறோம். அதாவது 10 லட்சம் செலவு பண்ணி வீடு காட்டுறோன்னா நீங்கள் 7 லட்சத்துக்கு விற்பனை பண்ணுவீங்களா?
சொல்லுங்கள். ஒரு 13 லட்சம் இல்லை ஒரு 12 லட்சம் அதை விட அதிகமாக வந்தால் விற்பனை பண்ணுவீங்க. அதே போல் தான் விவசாயமும். நீங்கள் ஒரு 5000 போட்டு விவசாயம் பண்ணுறீங்க, 4000 லாபம் வந்தால் போதுமா? அதாவது மொத்தமே 4000 தான் வருது அப்படின்னா போதுமா சொல்லுங்கள்? அதை விட 5000 விட ஒரு 1000 2000 அதிகமாக வந்தால் தான் நமக்கு விவசாயத்தில் லாபம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெல்லே வச்சுக்கோங்க. நெல்லே உங்கள்கிட்ட 5 மூட்டை இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட 10 மூட்டை இருக்குது. அந்த 10 மூட்டைக்காரை பார்த்தீங்கன்னா நான் 1500 தரேன்னுவீங்க. நீங்கள் 5 மூட்டை தான் இருக்குது, ஆனால் 1800 2000 சொல்லுவீங்க விலை. யார் வாங்கிப்பாங்க? விலை குறைவாக தான் வாங்கிப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 10 மூட்டை வச்சுருக்கிறது தான் ஃபஸ்ட்டு விற்பனை ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனை ஆகலாம், விற்பனை ஆகவும் போகலாம். அந்த போல் தான் வெட்டி வேறு விவசாயமும். பட் வெட்டி வேறு விவசாயம் பண்ணது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எங்கெங்கே விற்பனை பண்ணலான்னு ஃபஸ்ட்டு தேடுங்க. ஏன்னா தேடிட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நான் வேலை செய்கிறத்துல ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், பட் அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணதுக்கு டூல்ஸ்னு ஒன்று தேவையில்ல. அந்த டூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா, எந்த இடத்துல இருக்கும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை ஆரம்பி. இல்லையா அந்த வேலையை அப்படியே நிறுத்திடு, நாளைக்கு தொடங்கிக்கலாம். இல்லைனா உனக்கு இருக்கிற மீதி நேரத்தில் அந்த பொருள் எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தாலும் அந்த வேலையை முடிச்சிடலாம். பட் பொருளே இல்லாமல் கைட்டிட்டோம்னா அது 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 1 மாதம் கூட நிற்கும். காரணம் பொருள் இல்லை. பொருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது போல தான் விவசாயத்திலையும் விற்பனை பண்ண தெரியணும். விற்பனை பண்ண தெரியலன்னா எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு காய்கறியாக இருந்தாலும் ஒரு சந்தையில் விற்பனை பண்ணிடலாம், நெல்லாக இருந்தாலும் வேறு யாருக்கிட்டனாலும் விற்பனை பண்ணிடலாம், இல்லை கம்யூனிட்டியில் அந்த மாதிரி இடத்துல அரசாங்கத்தையும் விற்பனை பண்ணிடலாம். பட் ஆனால் வெட்டி வேர் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வாங்கினீங்கள அவங்கக்கிட்ட தான் விற்பனை பண்ண முடியும். அப்படியே நீங்கள் விற்பனை பண்ணாலும் 1 கிலோ 2 கிலோ மட்டும்தான் விற்பனை பண்ண முடியும். மீதியெல்லாம் உங்கள் வீட்டிலே தான் இருக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா நாட்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா விலை குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னா இப்போ வெட்டி வேர் விவசாயம் யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்களே இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க, 6 சென்ட்டில் 6 லட்சம் எடுக்கலான்னு நானும் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுங்க, கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம். தெரியாமல் விவசாயம் செஞ்சுட்டு நஷ்டம் ஏற்படுதுன்னா யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கூட இருக்கிறவங்க கூட எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு கூட இருப்பவர்கள் யார் என்று. அடுத்த வீடியோவில் எதை பற்றி போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த வெட்டி வேர் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி வீடியோவாக லிங்க் அமைச்சிட்டு இருக்காங்க. என்னென்னா 6 சென்ட்டில் 6 லட்சம் எடுக்கலாம். நீங்களும் 6 சென்ட்டில் 6 லட்சம் எடுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தெரியும் 6 லட்சம் எடுக்குமா இல்லை 5 லட்சம் எடுப்போமான்னு, நஷ்டத்தில் போவோமா லாபத்தில் பார்ப்போமா. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல வீடியோவை, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.